அமரர் கல்கியின் இடிந்த கோட்டை கடைசி பாகம். முதல் 2 பாகத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மாலதி சுகுமாரன் மேல தான் கொண்ட காதலை பத்தி சொன்னதும் மகாராஜாவோட மனசு அடியோட மாறிடுச்சு. ஒரு வாத்தியார் மகனுக்கு தன் பெண்ணை கொடுக்கறதுக்கு பேசாம நவாபுக்கே கல்யாணம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அவருக்கு சம்மதமும் தெரிவிச்சாரு. இது தெரிஞ்ச மாலதி துடிச்சு போனா. தன் தந்தை கிட்ட எவ்வளவோ கெஞ்சு பார்த்தா, ஆனா ஒரு பயனும் இல்லை. கடைசியா ஒரு நாள் ராத்திரி யாருக்குமே தெரியாம மாலதி அந்த கோட்டைக்கு அதிதேவதையான காளி கோயிலுக்கு போறா. அம்மனை வேண்டிக்கிட்டு அந்த கோயில் பக்கத்துல இருந்த ஆழமான சுனையில விழுந்து உயிரையும் விட்டுட்டா. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட பிருத்திவி சிங்குக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. அவருக்கு வேறு புதல்வர்கள் இல்லாததால ஆற்காடு நவாப் ரொம்ப சுலபமா அந்த கோட்டையை கைப்பற்றிட்டாரு. சுகுமாரன் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி சிவாஜியை சந்தித்து ஒரு பெரிய படையோட வந்தவன் மாலதியோட கதையை கேட்டதும் அந்த கோட்டைக்குள்ள கூட போக மனசு இல்லாம எங்கேயோ பரதேசம் போயிட்டான். அந்த சுகுமாரன் தான் நான். 6 ஜென்மங்கள் கழித்து 7வது ஜென்மத்துல இங்க வந்து சேர்ந்திருக்கேன். இப்படி குமாரசுவாமி சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா பார்த்தான். ஆமா, நேரம் ரொம்ப ஆகிடுச்சே, நீங்க கிளம்ப வேண்டாமா? உங்க நண்பர்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி. நம்ம இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரியே இருக்கே. ஒருவேளை அந்த மாய மோகினி இன்னைக்கும் இங்க வருவாளோ? என் கண்ணுக்கு கூட தெரிவாளா? அதனாலதான் இவன் இவ்வளோ பரபரப்பா இருக்கானோ அப்படின்னு கல்கிக்கு தோணுச்சு. என்னத்தான் கல்கிக்கு பயமா இருந்தாலும் முழு கதையும் கேட்காம போறதுக்கு மனம் இல்லை. முக்கியமான விஷயத்த நீ சொல்லவே இல்லையே. சுனையில விழுந்த இறந்த மாலதி அதுக்கப்புறம் என்ன ஆனா? 7 ஜென்மம் எடுத்து நீ வர வரைக்கும் அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? ஓ, அத நான் இன்னும் சொல்லல. மாலதி சுனையில விழுந்து இறந்ததும் காளி அவளுக்கு காட்சி கொடுத்தா. மாலதி காளியோட காலை பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது சுகுமாரனோட சேரணும் அப்படின்னு வரம் கேட்டா. அதுவும் இந்த ஜென்மத்து ஞாபகங்களோடயே இருக்கணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு காளி அப்படின்னா நீ 300 வருஷங்கள் காத்து இருக்கணும், அது வரைக்கும் இந்த மலை பிரதேசத்திலேயே ஆவியா அலையணும், இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு மாலதி, சுகுமாரனுக்காக நான் எவ்வளவு யுகங்கள் வேணா காத்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ கேட்கிற வரத்தை நான் தரேன். இந்த ஜென்மத்து ஞாபகங்களோடையே நீ சுகுமாரனை அவனுடைய 7வது ஜென்மத்துல சந்திப்ப. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒரு தடவை அவன் இங்க வருவான். அவனை நீ பாப்ப, ஆனா அவனால உன்னை பார்க்க முடியாது. 7வது ஜென்மத்துல அவன் இங்க வரும்பொழுது உன் உருவம் அவன் கண்களுக்கு தெரியும். என்னுடைய சன்னதியிலேயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வரம் கொடுத்தா காளி மாதா. அன்னியில இருந்து மாலதி இந்த மலைக்கோட்டை பகுதியிலேயே ஆவியா மாறி சுத்திக்கிட்டு இருக்கா. எப்போ சுகுமாரன் வருவான்னு ஒவ்வொரு நொடியும் காத்துக்கிட்டு இருந்தா மாலதி. காளி சொன்னபடி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சுகுமாரன் இங்க வருவான். ஆனா அவன் கிட்ட பேச முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டா. கடைசியா இந்த ஜென்மத்துல குமாரசுவாமியா அவன் வந்த போதுதான் மாலதியோட உருவம் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அவனுக்கும் பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் எல்லாம் வந்தது. அவ்வளோதான் கதை. உங்களுக்கு நேரமாச்சுல, கிளம்புங்க. நீ வரலையா? குமாரசுவாமி மேல அண்ணாந்து பார்த்துட்டு, இன்னைக்கு பௌர்ணமி, உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னா உன் மாலதி இப்போ வருவாளா? குமாரசுவாமி சிரிச்சான். அப்போ நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை போல இருக்கே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே தூரத்துல சலங்கை சத்தமும் கை வளையல் சத்தமும் கேட்டுச்சு. கல்கிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டுச்சு. தூரத்துல இருந்த ஒரு புதர் பின்னால ஒரு பெண் உருவம் தெரிஞ்சுது. அதுவும் மணக்கோலத்துல அந்த பெண் இருந்ததும் குமாரசுவாமி 2 பாய்ச்சல்ல அவ பக்கத்துல போய் நின்னான். கல்கிக்கு உடம்பெல்லாம் வெடவெடுத்து போச்சு. அதே நேரம் வெளியே மோட்டார் வாகனத்தோட ஹாரன் சத்தம் கேட்டதும் அவர் உடனே வெளிவாசல நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. திரும்பி பார்க்கறதுக்கு பயமா இருந்தது. ஒரே ஓட்டமா ஓடினாரு. கொஞ்ச தூரத்திலேயே நண்பர்கள் எதிரில வந்தாங்க. இவர் இப்படி பயந்து ஓடி வரத பார்த்ததும் அவருடைய கைய பிடிச்சு மெதுவா கூட்டிட்டு போய் கார்ல உட்கார வச்சாங்க. அப்போ கல்கி அவரோட நண்பர்களை பார்த்து, நீங்க வரத்துக்கு ஏன் இவ்வளோ நேரம்? 1/2 மணி நேரத்துல வரதா தானே சொன்னீங்க. அதை ஏன் கேட்குற? வர வழியில கார் ஸ்டார்ட்டே ஆகல. அதை சரி செஞ்சுட்டு வரத்துக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆனா நாங்க இங்க வந்தே 1/2 மணி நேரம் ஆகுது. ஹாரனை அடிச்சு பார்த்து நீ வராததுனால தான் உன்னை தேடிக்கிட்டு உள்ள வந்தோம்.
தன்னோட அனுபவத்தை பத்தி சொன்னா எப்படியும் இவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு கல்கி எதுவுமே சொல்லல. செஞ்சி கோட்டைக்கு அடுத்ததா மின்னலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர் வழியா போய்கிட்டு இருக்கும் பொழுது பெரிய கொட்டாரங்கள் எல்லாம் போட்டு இருந்தது. என்னன்னு விசாரிச்சு பார்த்த போதுதான் அந்த ஊர் ஜமீன்தார் மகளுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. சென்னைக்கு வந்த 2-3 நாளைக்கு அவருக்கு ஒரே குழப்பமாவே இருந்தது. நடந்தது எதையும் நம்பவே முடியல. 3வது நாள் மாலை பத்திரிகையில அவர் ஒரு செய்தியை பார்த்ததும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இதுதான் அந்த செய்தி. பிரசித்தி பெற்ற செஞ்சிக்கோட்டையில் கடந்த பௌர்ணமி அன்று மிக பரிதாபகரமான ஒரு சம்பவம் நடந்தது. அங்கே உள்ள அம்மன் கோயிலுக்கு முன்னால் உள்ள சுனையில் ஒரு வாலிபனும் ஒரு இளம் பெண்ணும் தற்கொலை செய்து கொண்டு மாண்டார்கள். அந்த வாலிபன் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலின் வாத்தியார் என்றும் அந்த பெண் அந்த ஊர் ஜமீன்தாரின் ஏக புதல்வி என்றும் தெரிய வந்தது. அந்த பெண்ணுக்கு அடுத்த வாரம் திருமணம் நடக்க இருந்தது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் இருவரும் காதலித்து வந்ததாகவும் அதற்கு ஜமீன்தார் சம்மதம் தெரிவிக்காததால் தற்கொலை செய்து கொண்டனர் என்றும் சொல்லப்படுகிறது. இத படிச்சுட்டு கல்கியே கண் கலங்கி போனாரு. தமிழ்நாடு ஒரு நல்ல கதாசிரியனை எழுந்துடுச்சே, பாவி, என்கிட்டயாவது உண்மையை சொல்லி இருக்க கூடாதா? காதலெல்லாம் வெறும் பைத்தியக்காரத்தனோன்னு புத்தி சொல்லி காப்பாத்திருப்பேனே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.